ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோக்கு வந்துட்டோம். இப்போ அந்த எம்டி பாக்ஸில் என்ன அசெம்பிள் பண்ண போகிறோங்கிற க்யூரியாசிட்டி இருக்கும். தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நம்ம அதே சஸ்பென்ஸோடையே வீடியோ ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து நம்ம FT003 அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு மினி டீகோடரை வச்சு தான் நம்ம அந்த கேபினெட்டை வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு டிஜிட்டல் சிக்னலை வந்து 5.1 அனலாக் சிக்னலாக மாற்றிடும். இப்போ நம்ம அந்த பாக்ஸில் நம்ம பண்ண போகிறது என்னென்னா, ஒரு ப்ரீ ஆம்ப் 5.1 ப்ரீ ஆம்ப் நம்ம டிவியிலையோ இல்லை வேறு டிஜிட்டல் பிளேயர்லேருந்து டிஜிட்டல் சிக்னலை எடுத்து அதை 5.1 சிக்னலாக கொடுத்துரும். இதை வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் ஹோம் தேட்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு 5.1 ஹோம் தேட்டர் இருக்குது. அதுக்கான ஒரு ப்ரீ செக்ஷனாக தான் அது நம்ம பண்ண போகிறோம். வாங்க இது பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ செக்ஷனை பில்ட் பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன பார்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு பவருக்கு ஒரு பவர் அடாப்டர் வாங்கியிருக்கேன். இதுலேயும் பண்ணலாம், நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வச்சும் பண்ணலாம். பட் நமக்கு அவ்வளோ தேவையில்லை. ஒரு ஃபுல் ஆம்பிளிஃபையர் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஓகே. இதுக்கு வந்து இதே போதும். டிரான்ஸ்ஃபார்மர் காஸ்ட்லியாக இருக்கும் இல்லையா, அதனால். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரீ செக்ஷன்லேயே நான் வந்து ப்ளூடூத் வந்து அட்டாச் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா என்னோடய ஹோம் தேட்டரில் வந்து வெறும் அனலாக் சிக்னல் தான் இருக்குது. நம்ம இன்கேஸ் நம்ம மொபைலிருந்து நாம் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன் இல்லை. அதனால் இந்த ப்ளூடூத் போர்டு ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த ப்ளூடூத் போர்டுக்கு வந்து சப்ளை பண்ணுறதுக்கு 5 வோல்ட்டு தான் நம்ம கொடுக்கணும். இதுலேருந்து 12 வோல்ட் தான் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த 5 வோல்ட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் 7805 அது வாங்கியிருக்கேன். அதுக்கான ஹீட் சிங்க்கு அது நம்ம வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மொத்த கேபினெட்டுக்கு ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்சு. இப்போ இது என்ன பண்ணுது அப்படிங்கிறத உள்ளே இருந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ இந்த மினி டிகோடருக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சும்மா ஒரு ஹை லெவலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து யூடியூப்பில் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. பட் நான் சும்மா ஒரு குயிக்காக ஒரு ரவுண்ட் மட்டும் சொல்லியிருக்கலாம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டிகோடர் போர்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதை கனெக்ட் பண்ணுற ஒயர்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த டெம்ப்ளேட் பிளேட் இருக்கும். இதை வந்து நம்ம கேபினெட்டில் கட் பண்ணி இந்த போர்டுக்கு மேட்ச் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இது தவிர வந்து ஸ்க்ரூஸ் இருக்கும், இந்த பிளேட்டுக்கு அட்டாச் பண்ணுற ஸ்க்ரூஸ். இப்போ இந்த போர்டை பார்த்துக்கலாம். போர்டு ரொம்ப சின்ன போர்டு தான், கையளவு தான் இருக்கும். ஆனால் அது பண்ணுற வேலை சரியான வேலை. இதுக்கு இன்புட் பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல், கோஆக்சியல், டிஜிட்டல் கோஆக்ஸ், அப்புறம் வந்து HDMI ARC. இப்போ கொஞ்சம் நாளாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்டிக்கல், கோஆக்சியல், HDMI ARC, இந்த மூணுத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்கு ஸ்விட்சஸ் இருக்கும். இங்கே இந்த LED இண்டிகேட்டர்ஸ் வந்து என்ன மோடில் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். அது இல்லாமல் இங்கே வந்து உங்களுக்கு இன்புட்ஸு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஏரியா இருக்குது. அது பின்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கான லேபிளோடு தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த 5.1 அவுட்புட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆக்ஸ் இன்புட் நம்ம கொடுக்கலாம். இது இந்த புது வெர்ஷன்லேருந்து இது வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி யூஎஸ்பியில் ஆக்ஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி நம்ம இதுலேயுமே ஒரு ஆக்ஸ் இன்புட் கொடுத்து வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த இந்த பின்னு பவர் 12 வோல்ட் பவர் கொடுக்குறது இது VCC. GPIOவும் கண்ட்ரோலும் வந்து அந்த எக்ஸ்டர்னல் போர்டை கனெக்ட் பண்ணுறதுக்கான இது.
ஸோ ரொம்ப சிம்பிளான போர்டு தான். இது கனெக்ட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இந்த கேபிள்ஸ் எல்லாமே அதுக்கு தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது இப்போ இதுக்கு பவரு, ஆக்ஸு, அப்புறம் வந்து டிஜிட்டல் இன்புட், அது எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா நமக்கு அவுட்புட் வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த ஆக்ஸில் வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம பண்ணுற செட்டப்பில் வந்து நான் ப்ளூடூத் இதில் கொடுத்துருவேன். ப்ளூடூத்தோட அவுட்புட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துடலாம். ப்ளூடூத் அவுட்புட்டும் ப்ளூடூத் போர்டையும் நம்ம பார்த்துடலாம் குயிக்காக. ப்ளூடூத்தும் சிம்பிள் தான். இப்போ இதில் வந்து இப்போ தெரியுது இல்லையா, இதில் வந்து உங்களுக்கு ஆடியோ அவுட் வந்துடும். ரைட் அவுட்டு, கிரவுண்டு, லெஃப்ட் அவுட்டு. இது வி ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, ப்ளஸ்ஸு கிரவுண்டு, அவ்வளோதான். இதில் கொடுத்துட வேண்டியது தான். இந்த இதை யூஸ் பண்ணி இதுக்கு பவர் கொடுத்துடணும். இதிலேருந்து அவுட்புட் எடுக்கணும். ஒயர் எடுத்து நம்ம இதையே ஜாயின் பண்ணிடலாம். இந்த பின் இருக்கு இல்லைங்களா, இந்த பின்னோட ஒயரையே இதில் கொடுத்துடலாம். அவ்வளோதான். சரி, நம்ம அடுத்து நம்ம கேபினெட்டை ரெடி பண்ணுவோம். பின்னாடி சாக்கெட்டை கட் பண்ணியாச்சு. இது மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வந்து வச்சு அளவு எடுத்து கட் பண்ணி இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த கேபினெட்டை க்ளீன் பண்ணி இதெல்லாம் எப்படி க்ளோஸ் பண்ணலாம்னு ஐடியா பண்ணணும். இந்த இது வேணும் நம்ம 5.1 அவுட்புட்டுக்கு. இதில் வந்து இதில் இல்லைன்னா இதில் வந்து நம்ம பவர் கேபிள் கொடுத்துக்கலாம். நம்ம கேபினெட்டை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. பதறாதீங்க, என்கிட்ட ஒயிட் பெயிண்ட்டு தான் இருந்துச்சு. அதனால் இந்த ரஸ்டெல்லாம் போட்டுன்னு கொஞ்சம் அடிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து மொத்தமாகவே பெயிண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஸ்பாட்டில் எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இது இந்த கலரில் இருக்கேன்னு இப்போ ஃபீல் பண்ண வேண்டாம். இதை நம்ம வேறு மாதிரி மாற்ற போகிறோம். அதை வந்து ஃபைனல் வீடியோவில் கடைசியில் பார்ப்பீங்க. இப்போ இதை வந்து அடுத்து இதை மவுண்ட் பண்ணுறது, இந்த போர்டு மவுண்ட் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், போர்டு நல்லா இருக்கா, பாக்ஸு. சரி சரி, இது என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒன்றும் இல்லைங்க, அந்த பெயிண்ட்டு உள்ளே இருக்கிற பெயிண்ட் அப்படியே தான் இருக்கும். வெளியில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். அது கொஞ்சம் கிளாஸியான ஸ்டிக்கரு, பார்க்க இது மாதிரியே இருக்கும். நமக்கு தேவை ரஸ்ட்டு போகணுங்க. அந்த சேஃப்டிக்கு தான் நம்ம மெயின். லுக்குக்காக நம்ம பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இந்த பிளேட்டை வந்து பின்னாடி அட்டாச் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டிக்கர் ஓட்டினதுனால இந்த ஓப்பன் ஏரியாலாம் க்ளோஸ் ஆயிரும். நமக்கு எங்கே வேணுமோ அங்கே மட்டும் நம்ம ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணி நம்ம போட்டுக்க வேண்டியது தான். இந்த பிளேட்டை அட்டாச் பண்ணிட்டு நான் வந்து வரேன். கேபினெட்டில் இந்த பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த போர்டை ரெடி பண்ணிடலாம். இப்போ போர்டு பார்த்தீங்கன்னா பேக்கில் வைக்கிறதுனால இந்த செலக்டரை வந்து நம்ம ஒவ்வொரு பின்னாடி வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஒரே இன்புட்டுக்கு யூஸ் பண்ணால் ஓகே, பட் நம்ம டிஜிட்டல், HDMI இதெல்லாம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம். ஆனால் கனெக்ஷனை வந்து ஃபிக்ஸடாக வச்சுருப்போம். அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது டிவிடிலேருந்து வர்ற அவுட்புட்டை ஆப்டிக்கல் கொடுத்துடலாம். டிவிலேருந்து வர்றது வந்து HDMI கொடுத்துட்டோம்னா நம்ம ஒவ்வொரு பின்னாடி வந்து இதை மாற்றிட்டுருக்க வேண்டாம். அதனால் இந்த செலக்டர் ஸ்விட்சுக்கான பின்னை மட்டும் ஒரு புஷ் பின் இருக்கு இல்லையா, அந்த ஸ்விட்சில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு லூப் மாதிரி ஒன்று அடித்து எடுத்திருக்கேன். இதிலேருந்து ஒன்றும் இல்லைங்க, இதிலேருந்து 2 பின் எடுத்து இதில் ஒரு 2 பின்னில் கொடுத்துடணும். அவ்வளோதான். இது கொடுத்துட்டு இதை ஃப்ரண்ட்டில் மாட்டிடலாம். இந்த இது வந்து பேக்கில் இருக்கட்டும். நம்ம ஒயர்ஸை வந்து அடிக்கடி மாற்ற மாட்டோம், பட் செலெக்ஷனை வந்து மாற்றுவோம். அது வந்து இது பண்ண போகிறோம்.
நெக்ஸ்ட் வந்து இதுக்கு பவர் வந்து நான் ஒரு 2 ஆம்ஸ் 12 வோல்ட் அடாப்டரை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் போட்டால் நமக்கு காஸ்ட் அதிகம், இதுன்னா ஒரு 140 ருபீஸில் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து இது என்ன தான் 12 வோல்ட்டாக இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு ஒரு ஐசி ரெகுலேட்டர் போட்டுக்கலாம், 12 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டுக்கலாம். இப்போ இதுலேருந்து பவர் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதிலேருந்து அடாப்டர்லேருந்து வர்ற பவரை இதை கொடுத்து ஐசியிலேருந்து எடுத்து போர்டுக்கு போகிற மாதிரி. இந்த எல்இடிஸ் வந்து ஆக்சுவலி இது ஃப்ரண்ட்டில் தான் வரும். ஃப்ரண்ட்டில் இந்த சென்ஸ் இந்த இடத்துல இந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல தான் வரும். இது பின்னாடியே இருக்கிறதுனால நமக்கு இது யூஸ் இல்லை. அதை கட் பண்ணியும் நான் ஃப்ரண்ட்டில் லூப் அடிக்கலான்னு இருக்கேன். ஃப்ரண்ட்டில் தனியாக வச்சு வைக்கணும், பட் அது இன்னும் ஐடியா பண்ணணும். பட் இப்போதைக்கு நம்ம இதை ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். இது லூஸ் ஆயிடுச்சு, இருங்க இது சால்டர் பண்ணிட்டு வர மறுபடியும். இப்போ பவர் ஆன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த செலக்டரை வச்சு நான் மாத்திரம் பாருங்கள். மாறுது இல்லைங்களா? இது வந்து ஆக்ஸ் மோடு, ஒரு மோடாக மாறும். இப்போ இதில் வந்து இந்த லாக்கு ஒன்று இருக்கு பாருங்கள், மேலே ஒரு பின்னு லாக்கு. இதை எடுத்துடணும். எடுத்துட்டா உள்ளே போய் லாக் ஆகாமல் ரிலீஸ் ஆகும். இல்லைன்னா நான் 2 தடவை புஷ் பண்ணுறேன். இப்போ நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். மற்றபடி ஒயரிங், பேசிக் ஒயரிங் ரெடி. நெக்ஸ்ட் இதில் கேபினெட்டில் மாட்ட வேண்டியது தான் வேலை. இப்போ இந்த பின்னுமே அந்த லாக்லேருந்து எடுத்தாச்சு. மேலே இருக்குது பாருங்கள், இந்த ஒரு ஹோலில் யூஸ்வலாக இருக்கும், அது எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு ப்ரெஸ் பண்ணாலே மாறிடும். மாறுது, அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு பேசிக் ஒயரிங் ரெடிங்க. இதை நம்ம கேபினெட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம டிஜிட்டல் 5.1 ப்ரீ ஆம்ப் வந்து ரெடி ஆயிடுச்சு. குயிக்காக உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் சொல்லிடுறேன். நமக்கு மெயின் போர்டு இது தான். அதில் வந்து நமக்கு ஆப்டிக்கல் இன்புட் வந்து டிவியிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் மெயினாக இது பண்ணுறது. டிவிலேருந்து எடுத்து இதுலேருந்து வர 5.1 அவுட்புட்டை வந்து எக்ஸிஸ்டிங் ஹோம் தியேட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இது பண்ணதுக்கான பர்பஸ். இப்போ இந்த போர்டிலேருந்து பவருக்கு வந்து ஒரு 12 வோல்ட் ரெகுலேட்டர் வச்சு இன்புட்டே வந்து நமக்கு டிசி அடாப்டர் தான், 12 வோல்ட் டிசி அடாப்டர் 2 ஆம்ஸு. அதுலேருந்து ஒரு சேஃப்டிக்காக ஒரு 12 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டு அதுக்கு பவர் சப்ளை போகுது. இதிலேருந்து அவுட்புட் எடுத்து நமக்கு வந்து ஒரு ப்ளூடூத் போர்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 5 வோல்ட் வோல்டேஜ் ரெகுலேட்டர், அதில் ஒரு ப்ளூடூத் போர்டு. அந்த ப்ளூடூத் போர்டோட அவுட்புட் வந்து திருப்பி இதுக்கு ஆக்ஸ் இன்புட்டாக போயிடும். ஸோ நம்ம இதை ஆக்ஸ் மோடில் போட்டோம்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து நமக்கு டிவிலேருந்து வர்ற 5.1 அவுட்புட் என்ன இருக்கோ, ஒரிஜினல் கண்டென்ட் என்னவோ அது வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளான இது தான். இது ஒரு தடவை ஆன் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. மேலே பவர் கொடுத்துருக்கேன், கீழே செலக்டர் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நமக்கு கண்ட்ரோல்ஸ் இருந்துச்சு, அந்த இடத்துல நான் வந்து சின்னதாக ஹோல்ட் பண்ணி அதில் வந்து டிஸ்பிளே இது வச்சுருக்கேன். ஸோ நமக்கு வந்து இது பண்ண மாறும், நம்ம செலக்டர் பண்ண ஒவ்வொரு மோடுக்கு மாறும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் டவுட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சால் நான் ரிப்ளை பண்ணுறேன். இதில் நான் எதனா தப்பு பண்ணியிருந்தனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்க கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.